இந்த ஃபைட் மாஸ்டர் அப்படின்னாலே சாதாரணமாக போய் தெருவெல்லாம் சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிடுறாங்க. அதை பார்த்தா நம்மளை பார்த்தாலே ரொம்ப பயப்படுவாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். என்ன நினச்சி நம்மளே நம்மளெல்லாம் பார்த்து இப்படிலாம் பயப்படுறாங்களே அப்படின்னு. நிஜமாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்டு பக்கத்தில் அங்கெல்லாம் ஃபைட்டு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கமாக போயிடலாமே அப்படின்னு தான். பாஷா படத்தில் ரஜினி சார் எப்படி போவார் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வர்ற மாதிரி கிடையாது. இது வெறும் சினிமாவுக்கு மட்டும்தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி ரொம்ப நார்மல் மனுஷங்க தான் நாங்கள்லாம். எனக்கு முதல்ல பைக்கில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அதில் வந்து எப்படி தப்பிச்சேன்னு எனக்கே தெரியாது. தப்பிச்சு பொழிச்சு வந்துட்டேன். ஸோ அது லைவாக நிறைய பேருக்கு நடக்கிறது தான். அதனால ஸ்டண்ட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எபிசோட் இருந்துச்சு. ஃபயர் வந்து தெலுங்கு பண்ண அசிஸ்டண்டாக இருக்கிறப்போ நானும் மாஸ்டரும் வந்துட்டு ஒரு ஹைட்டு பொசிஷனில் இருந்தோம். அப்போது எல்லா இடத்துலையுமே ஃபயர் ஆகிடுச்சு. அங்கே இந்த சொல்யூஷன் ஃபயர் பண்ணுறதுக்கு வச்சுருந்த சொல்யூஷன் வந்து மிஸ் ஆகி பீட்டர் மாஸ்டருக்கு லெஃப்ட் ஹேண்டு எரிஞ்சுது, எனக்கு ரைட் ஹேண்டு எரிஞ்சுது. 2 பேரும் அவருக்கு நான் அணைச்சி அவர் என்னை அணைச்சி ஏதோ கீழே வந்து குதிச்சு மேலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 ஃபீட்டுக்கு ஹைட் இருக்கும். கீழே வர்றதுக்கு வழி இல்லாமல் ஆகிடுச்சு. இதில் என்ன விஷயம் அப்படின்னாச்சுன்னா, எனக்கு நெக்ஸ்ட் மந்த்து கல்யாணம். ஸோ அது கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முதல்ல சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டருக்கெலாம் பொண்ணு கொடுக்கக்கூடாதுடா அப்படின்ட்டு. கரெக்டாக கல்யாணம் கொண்டும்போது இப்படி தான் கட்டினேன், இடது கையில தான் வச்சு கட்டினேன். அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள். பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆனது வந்து ஜாக்கி சான் தான், வேறு யாருமே இல்லை. ஸ்டண்ட்ஸ்குள்ளே எவ்வளோ ஃபன்ஸ் வைக்கிறது, எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் வைக்கிறது எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் அவரோட ஃபைட்டு. அது ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேயே அது உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம ஊர் ஆக்ஷன் ஹீரோ வந்து எனக்கு எம்ஜிஆர். ரொம்ப ரசிப்பேன் நான். அவர் பண்ண அந்த ஸ்டண்ட்ஸு, அவர் ரியலாக அதுக்கு கொடுத்துருக்கிற கரெக்டான ஒரு அது அப்போவே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் எடிட் பேட்டர்ன், இது எல்லாமே ஃபாலோ பண்ணி, அது போக அதை விட சிறந்த நல்ல மனிதர். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மங்கத்தாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து பார்த்தீங்கன்னா சரோஜான்னு ஒரு ஃபிலிம் வந்துச்சு. ஆக்சுவலி அது ஸ்டண்ட்ஸ்னே சொல்ல மாட்டோம், பயங்கர த்ரில்ஸ் இருக்கும். அது உள்ள அந்த ஹோல் ஃபிலிமே பார்த்தீங்கன்னா 1 நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய ஆக்ஷன் ஹீரோஸ் வச்சு பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிகாஷன்ஸ் கொடுப்போம், நிறைய இடம்லாம் இருக்கும், நம்மளுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். ஆனால் சரோஜா பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் குட்டி பசங்க மாதிரி, சின்ன பசங்க மாதிரி விளாண்டுட்டு சேஃபாக பண்ணணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவாக பண்ண ஸ்டண்ட்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் ஹைட் ஷீட் போட்டிருக்கும், ஆஸ்பெக்டா ஷீட் போட்டிருக்கும். அது மேலே பிரேம்ஜிலாம் ரன்னிங் ஓடுறது, அது மேலே பயங்கர பழைய பில்டிங் வேறு. அப்படி ஒரு த்ரில் இருந்துச்சு நிஜமாவே. நைட்டில் ஒவ்வொரு நாள் நைட் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்புறம் மிர்ச்சி சிவா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்லிப்பாகி விடுவாங்க. அதெல்லாம் லைவ் பிளேஸ், எல்லாமே ஒரிஜினல். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அந்த ஆக்சிடெண்ட்டு, காரு ரோல் ஆகுறது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி மங்கத்தாவில் நிஜமாவே தல அஜித் சாருக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான அந்த பைக்கு, காரு இதெல்லாம் வச்சு பண்ணோம். ரொம்ப நல்ல பேர் கிடைச்சது. தளபதி கூட ஜில்லாவுடைய அந்த இன்ட்ரடக்ஷன் ஃபைட்டு, அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோல் ஃபைட்டு ரொம்ப பிடிக்கும். பயங்கர எனர்ஜெட்டிக். அவர் வந்து இறங்கி அடித்தாருன்னு அப்படி அடிச்சிருந்தாரு. அப்புறம் நீங்கள் 3ன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட படம். பயங்கர லைவ் ஃபைட்டு, ஒரு மாதிரி வயலண்டாக இருந்துச்சு அந்த ஃபைட்டு. ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ண ஃபைட்டு தான் அது, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாய், அந்த 1 மினிட் ஃபைட்டு, அந்த லைக் பாக்ஸிங் ஃபைட் மாதிரி ஒரு சின்ன க்யூட் ஃபைட் பண்ணிப்பேன். சிவாஜி படத்தில் வந்து சங்கர் சார், இதே சங்கர் சார் ரஜினி சார் காம்பினேஷனில் நான் வந்து பீட்டர் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிவாஜி படத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃபர்லாம் வந்துச்சு, மாஸ்டர் ஆகிறதுக்கான ஒரு ஆஃபர் வந்துச்சு. பட் எனக்கு தெரியும் பீட்டர் மாஸ்டர் வந்து ரஜினி சார் படம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக பிடிவாதமாக இருந்துட்டேன் நான். இந்த படத்தில் கண்டிப்பாக அசிஸ்டண்டாக நம்ம மாஸ்டராக போய் ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ ரஜினி சார் கூட, பட் நான் வந்து அசிஸ்டண்டாக கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தில் தான் வந்து அந்த படம் சிவாஜி படம் ஒர்க் பண்ணேன். அப்போ பார்த்த அதே ரஜினி சார், அப்போ பார்த்த அதே ஸ்பீடு, அதே அந்த ஹம்பிள், அதே அந்த பணிவு, டைரக்டருங்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு, ஆக்ஷன் டைரக்டர்கிட்ட அவங்ககிட்ட சொல்லி கொடுக்குறவங்ககிட்ட அதே மாதிரி தான் இப்போவும். சங்கர் சார் கூட ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே
அந்த ஹோல் ஃபிலிமோட எல்லா ஷாட்டுமே அவங்க ஆல்ரெடி டிஸ்கிரைப் பண்ணி வச்சுறாங்க. டிஸ்கிரைப் பண்ணி ஸ்டோரி போட்டு வச்சு ப்ரீவிசுவலேஷன் பண்ணி வச்சுறாங்க. நம்ம வந்து அங்கே போய் வேலை பார்க்குறது வந்து ரொம்ப சின்ன வேலையை தானே, எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹாலிவுட் ஆக்ஷன் டைரக்டர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ஹாலிவுட் ஆக்ஷன் டைரக்டர்ஸ். ஸோ அவங்களுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எனக்கு வந்து முதல்ல சங்கர் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். படம் மாரின்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட் பண்ணுவார். தனுஷ் சார் ரொம்ப லைக் பண்ணுவார் அந்த சிங்கிள் ஷாட், லென்த்தி ஷாட் பண்ணுறதா இருந்தால். அது லென்த்தி ஷாட் பண்ணத்தில் வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபைட்டு. ரொம்ப பிடிச்ச ஃபைட்டு. அது கம்போஸ் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா யூனிட்லேயே சூப்பராக இருக்குது மாஸ்டர்னு எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது அது. விஜய் என்ன பார்த்தீங்கன்னாச்சுன்னா ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. ஆனால் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு படத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணி இங்கே வந்து ஆடியன்ஸை ஹாப்பி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி நிறைய அவங்களே நிறைய எல்லா விஷயத்துலையும் இப்போ பாட்டு பாடுறதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. டான்ஸ் ஆடுறதுலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே ஆன் ஸ்க்ரீனில் வரும்போது அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து பண்ணுறது. நானும் நினச்சி பார்ப்பேன், என்னடா இது இவருக்கு மட்டும் டக்குன்னு எடுத்தோடனே எப்படி இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் அழகாக வந்துடுது அப்படின்ட்டு. அதுதான் அது அவங்க அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறது. அஜித் சார் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டார். நான் இல்லை டூப் பண்ணணுன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த விட்டு கொடுக்காத ஒரு வீரம். நிஜமாக பயங்கர நர்வஸ், எனக்கு பயங்கர பயங்கரமான நர்வஸ். எனக்கு ரொம்ப சாங்கெல்லாம் பிடிக்கும், டான்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஆனால் அவங்க 2 பேர் யார், 2 ஜித்தன்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அருண் விஜய் அப்படி டான்ஸ் ஆடுவார். அவருக்கு நடுவில் இந்த பக்கம் பார்த்தா தலை, அவர் பக்கத்தில் நடுவில் வச்சு ஆடுன்ட்டாங்க. எப்படி ஆடுறது? நிஜமாவே கை காலெலாம் ஆடுன ஆட்டம் தான் அது. பட் ரியலி எல்லாருமே அது என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ. கௌதம் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு. கௌதம் சாருக்கு வந்து அந்த லைவ் ஆக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம கொஞ்சம் தூக்கலாக ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரி அப்படி பெருசாக பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா வேண்டாம், ரொம்ப லைவாக இருக்கணும்னு தான் ஆசைப்படும். அவங்களோட எல்லா ஃபிலிம்லேயும் லைவாக தான் இருக்கும். கிளியராக அது வந்து கௌதம் சாரோட கான்செப்ட் தான் எல்லாமே. எந்த இடத்துல டைலாக் பேசுறது ஃபுல்லாக எழுதுவாங்க. அவங்க ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இவன் இந்த பாக்கெட்லேருந்து கன்று எடுத்தான், இப்படி சுட்டான், ஸோ அந்த டைமில் இன்னொருத்தன் இப்படி குனிகிறப்ப அந்த பொண்ணு மேலே தெரியாமல் பட்டவனே ரியாக்ட் பண்ணால் பர்ஃபெக்ட் டிஸ்கிரிப்ட் இருக்கும் அவங்க ஸ்கிரிப்டில். ஸோ நம்ம ஜஸ்ட்டு அப்படி எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். அச்சம் என்பது மடமையோட அந்த தள்ளி போகாத சாங்க்கு அவர் டிஸ்கிரைப் பண்ணதே அப்படி தான். அவர் லவ் சொல்ல போகிற இடம் அவர் சொல்லும்போதே பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு, அப்பா இப்படி இருக்குன்னு அப்படின்னு. பட் அந்த சொல்லும்போது எனக்கு நடந்த ஒரு வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒர்க் பண்ணது. ஸோ இது ஆல்ரெடி பக்கா பிளான்ட். அவர் எழுதிட்டார். எழுதி முடித்ததுக்கப்புறம் வந்து சொல்லி இந்த ஆக்சிடெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரீவிசுவலேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது ரெடி பண்ணி எடுத்தது. ஸோ சும்மா எடிட்லாம் வந்துடவே வராது. அது முன்னாடி யோசித்து எழுதுறது தான் அது. தேங்க்யூ. Very nice. எவ்வளோ பெரிய சைஸு. நைஸ். தேங்க்யூ.